Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 9 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டர் 9 விச் சீசன் இஸ் இட், ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், நமக்கு வந்து சீசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிக்சரோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பிக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எந்த சீசனோட பிக்சர் கெஸ் பண்ண முடியுதா உங்களுக்கு? நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஹனிபி இருக்குது, பேர்ட்ஸ்லாம் இருக்குது, ட்ரீஸ்லாம் நல்லா க்ரீனிஷாக வளர்ந்துருக்கு. ஸோ இது என்ன சீசன்? ஸ்ப்ரிங் சீசன். SPRING, spring season. So 5 seasons in a year. Spring begins with the cheer, flowers bloom, the birds sing, when comes the merry spring. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு போயம் ஃபார்மெட்டில் வந்து சீசன்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இயர்னா தெரியும்ல, 12 months நமக்கு இருக்கும். ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். அதுதான் நம்ம 1 year அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 yearல எத்தனை சீசன்ஸ் இருக்கா? 5 seasons இருக்குது, ஓகேவா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சீசன் கொடுத்துருக்காங்க? ஸ்ப்ரிங் சீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ரிங் பிகின்ஸ் வித் அ சியர். சியர்னா என்னது? ஹாப்பி அப்படின்னு மீனிங் வரும், ஓகேவா? ஸோ ஸ்ப்ரிங் பிகின்ஸ் வித் அ சியர், ஃப்ளவர்ஸ் ப்ளூம். ஸோ ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய என்ன ஆகுது? ப்ளூம் ஆகுது. ப்ளூம்னா என்னது? நிறையா நியூ பேபி பட்ஸ் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பூக்க ஆரம்பிக்குது. பூக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் ப்ளூம், ஓகேவா? ஃப்ளவர்ஸ் ப்ளூம், த பேர்ட்ஸ் சிங். ஸோ பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுதான்? சிங் பண்ணுதான். when comes the merry spring. ஸோ இது வந்து நமக்கு மெர்ரி ஸ்ப்ரிங். ஸோ மெர்ரி அப்படின்னாலுமே நமக்கு என்ன தான் சொல்லுவாங்க? ஹாப்பினஸ் தான் சொல்லுவோம். ஷியர்னாலும் நமக்கு ஹாப்பினஸ் தான் வரும் மீனிங். மெர்ரினாலும் நமக்கு ஹாப்பினஸ் தான் வரும். மெரி கிறிஸ்மஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ மெர்ரி அப்படின்றது ஒரு ஹாப்பினஸோட ஃபீலிங் மீனிங் தான், ஓகேவா? இதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன சீசன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பிக்சரில் பாருங்கள், என்னென்ன இருக்குது? சன் இருக்குது. இந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சுட்டு அவங்க ஸ்வெட்லாம் தொடச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க, கரெக்டாக? ஸோ இது பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன சீசன் அப்படின்னு கெஸ் பண்ண முடியுதா? சம்மர். வெரி குட். ஸோ சம்மர், SUMMER, சம்மர். ஸோ சம்மர் சீசனில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சம்மர் கம்ஸ் வித் த ஷைனிங் சன் அண்ட் அ லாங் டே ஃபார் சில்ட்ரன் டு பிளே. சம்மர் அப்படின்னாலே நமக்கு என்ன இருக்கும்? சன் இருக்கும். சன் வந்து எப்படி இருக்கும்? நல்லா ஷைனிங் பிரைட்டாக இருக்கும், கரெக்டாக? அண்ட் அ லாங் டே. அதே மாதிரி சம்மர் டைமில் வந்து டே டைம் எப்படி இருக்கும்? ரொம்ப லாங்காக இருக்கும். லாங் டே டைம் இருக்கும், ஷார்ட் வந்து நைட் டைம் தான் இருக்கும். ஸோ அதனால் சில்ட்ரன் வந்து என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க? ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம்மர் கம்ஸ் வித் த ஷைனிங் சன் அண்ட் a லாங் டே ஃபார் சில்ட்ரன் டு ப்ளே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சீசன் இருக்குது பாருங்கள். பீகாக் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கு. இங்கே ஃப்ராக் வந்து ஹாப் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கெல்லாம் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக தெரியுது. இது என்ன சீசன்? ரெய்னி சீசன். So rainy season comes with the water drops, peacock dances and the frog hops. ஸோ ஹாப்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது, ஃப்ராக் வந்து ஜம்ப் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஜம்ப் பண்ணி போகும்ல, அதுதான் ஹாப்ஸ். துள்ளி போகுதுல்ல, அதுதான் ஹாப்ஸ், ஓகேவா? ஸோ இந்த பேஜில் வந்து நம்ம 3 சீசன்ஸ் பார்த்தாச்சு. ஸ்ப்ரிங் பார்த்தாச்சு, சம்மர் பார்த்தாச்சு, ரெய்னி சீசன் பார்த்தாச்சு, ஓகேவா? ரிமைனிங் 2 சீசன்ஸ் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீசன் பாருங்கள். இந்த பிக்சர் பாருங்கள், ஏதாவது அப்சர்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். லீவ்ஸ் எல்லாம் கீழே ஃபால் ஆகி இருக்குது. ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு அந்த குச்சியாக தான் நமக்கு இருக்குது பாருங்கள். லீவ்ஸ்லாம் கீழே இருக்குது. ஸோ நிறைய வந்து நமக்கு விண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பிக்சரில் பார்க்குறப்போ, கரெக்டாக? ஸோ இது என்ன சீசன்? ஃபால் சீசன். ஃபால் சீசனுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் நம்ம? ஆட்டம் சீசன். AUTUMN. ஸோ ஓகேவா? ஆட்டமில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம இப்போ போயமில் பார்க்கலாம். லீவ்ஸ் ஃபால் ஆன் த கிரவுண்ட், ப்ளசன்ட் winds on the way is when it is an autumn day.
ஓகேவா? லீவ்ஸ் வந்து கிரவுண்டில் ஃபால் ஆகுது. ப்ளசன்ட் விண்ட் இருக்குது. ஸோ ப்ளசன்ட் அப்படின்னா என்னது? இதுவும் வந்து ஹாப்பினஸ் தான். பட் ஆனால் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஹாப்பினஸ்ஸை தான் நம்ம ப்ளசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாட்டிஸ்ஃபைடு ஹாப்பினஸ். ஓகேவா? அதுதான் நம்ம வந்து ப்ளசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளசன்ட் வின்ஸ் ஆன் தி வே இஸ் வென் இட் இஸ் அன் ஆட்டம் டே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் சீசன் பார்ப்போம். இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். ஸ்னோமேன் இருக்குது, நிறையா ஸ்னோ இருக்குது, இவங்கெல்லாம் ஜாக்கெட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ என்ன சீசன்? வின்டர் சீசன். ஸோ வின்டர். ஸோ வின்டர் இஸ் வென் ஐ ஆம் ஆல் இன் ஸ்னோ ஃப்ரம் ஹெட் டு டோ. ஓகேவா? ஹெட்டிலேருந்து டோ வரைக்கும் ஃபுல்லாக என்ன இருக்குமா? ஸ்னோ இருக்குமா வின்டர் சீசனில். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து 5 சீசன்ஸை வந்து டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. சம் கொஸ்டின்ஸ் வந்து கீழே கேட்டிருக்காங்க, லெட்டஸ் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இப்போ நம்ம வந்து ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ கொஸ்டின் பாருங்க. இன் விச் சீசன் டு யூ கோ ஆன் அ வெக்கேஷன்? ஸோ வெக்கேஷன்னா ஏதாவது ட்ரிப் மாதிரி நம்ம பிளான் பண்ணி போவோம்ல, அது யூஸ்வலாக எல்லோரும் எப்போ வெக்கேஷன் போவோம்? சம்மர் சீசனில் தான் போவோம். ஸோ அது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ கொஸ்டினுக்கு வந்து in summer season we go to vacation. Summer season we go to a vacation. we go on a vacation. நம்ம क्वेश्चनல உள்ள மாதிரியே எழுதிடலாம். ஓகேவா? we go on a vacation. ஸோ மெயினாக நம்ம வந்து சம்மர் வெக்கேஷன் தான் போவோம் எல்லாருமே. சம்மர் டைமில் தான் நமக்கு லீவ், லாங் லீவ், ஆனுவல் லீவ்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வெக்கேஷனே பிளான் பண்ணுவோம். ஸோ இன் சம்மர் சீசன் வி கோ ஆன் அ வெக்கேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி கொஸ்டின் பாருங்கள். யுவர் பர்த்டே ஃபால்ஸ் இன் விச் சீசன் ஆஃப் த இயர்? ஸோ ஒவ்வொருத்தவங்க பர்த்டே ஒவ்வொரு மந்த் வரும். உங்கள் பர்த்டேவோட மந்த் வந்து எந்த சீசனில் வருது அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சராக எழுதணும். ஓகேவா? ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் அவங்களோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வருது. ஸோ ஆகஸ்ட் அப்படின்றது எந்த சீசனில் வரும்? ரெய்னி சீசனில் வரும். ஸோ அது மாதிரி உங்கள் பர்த்டே எப்போ வருமோ அது நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா மை பர்த்டே. ஸோ எல்லோரும் எழுதுகிறப்ப மை பர்த்டே அப்படின்னு எழுதுங்க. மை பர்த்டே ஃபால்ஸ் இன் ரெய்னி சீசன் of the year. ஓகேவா? நெக்ஸ்ட் சீக் பார்க்கலாம். விச் இஸ் யுவர் ஃபேவரைட் சீசன் பை? ஸோ இதுவும் உங்களோட ஓன் ஆன்சர் தான் எழுத போகிறீங்க. உங்களுக்கு எது ஃபேவரைட் சீசன், எதனால் அது ஃபேவரைட் சீசன் சொல்கிறீங்க? வின்டர். ஸோ இவங்களுக்கு வந்து வின்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வின்டர் தான் உங்களோட ஃபேவரைட் சீசன். அப்போ அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, வின்டர் இஸ் மை ஃபேவரைட் சீசன் அப்படின்னு எழுதணும். Winter is my favorite season. அப்புறம் உங்க ரீசன் கேட்டிருக்காங்க பாருங்க. why அப்படின்னு ரீசன் கேட்டிருக்காங்க. எதனால உங்களுக்கு வின்டர் ஃபேவரைட் சீசனா இருக்கு? Because I can make lot of snowballs. ஸோ அவங்க நிறைய வந்து ஸ்னோபால்ஸ் மேக் பண்ணுவாங்களாம் வின்டர் அப்போ. அதனால தான் அது அவங்களுக்கு வந்து ஃபேவரைட் சீசனாக இருக்குது அப்படின்னு அவங்க ரீசன் சொல்கிறாங்க. ஐ கேன் மேக் லாட் ஆஃப் ஸ்னோபால்ஸ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த சீசன் வந்து ஃபேவரைட் சீசன், எதனால் அது ஃபேவரைட் சீசன் ஆச்சு அப்படின்றத நம்ம பிகாஸ் அப்படின்னு எழுதிட்டு உங்களோட ரீசன் எழுதிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டி கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் யுவர் ஃபேவரைட் சீசன்? ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபேவரைட் சீசனாக ஒரு சீசன் வந்து செலக்ட் பண்ணி சொல்லியிருப்பீங்க. அந்த ஃபேவரைட் சீசனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. I can eat lot of candies. I can eat lot of candies. ஸோ வின்டர் சீசனில் வந்து நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் வரும். கிறிஸ்மஸ், நியூ இயர் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் வரும். ஸோ அதனால் அவங்க நிறையா என்ன பண்ணுவாங்களாம்? கேண்டீஸ் சாப்பிடுவாங்களாம். அதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஐ கேன் ஈட் லாட் ஆஃப் கேண்டீஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரைட் சீசனோட ஸ்பெஷாலிட்டி எழுதிக்கோங்க. ஓகேவா?
ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கிற மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஓகேவா? ஸோ மேட்ச் த சீசன்ஸ் வித் தேர் நேம்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இங்கே நமக்கு வந்து சீசனோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த சீசன்ஸோட நேம், அதுக்கப்புறம் ஒரு சீசன்லேயும் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுவோம் அப்படின்றது இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கரெக்டாக வந்து அந்த பிக்சரோட மேட்ச் பண்ணணும். இப்போது ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர் இருக்குது? இந்த சீசனோட பிக்சர் இருக்குது. ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் ஆகிருக்கு. ட்ரீஸ்லாம் வந்து நிறையா க்ரீனிஷாக இருக்குது. கிராஸ்லாம் க்ரீனிஷாக இருக்குது. பேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது என்ன சீசன்? ஸோ ஸ்ப்ரிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் சீசன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் சீசனில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ரிங் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இங்கே இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ப்ரிங்கோட மேட்ச் பண்ணிடுங்க. ஸோ ஸ்ப்ரிங்கில் என்னென்னலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். குடி பட்வா, சிவராத்திரி, பாய்ஷகி, ஹோலி. ஸோ இது எல்லாமே ஸ்ப்ரிங் சீசனில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். நெக்ஸ்ட் பிக்சரில் வந்து ட்ரீஸ்லாம் பாருங்கள். லீவ்ஸ் எல்லாம் வந்து ஃபால் ஆகி கீழே இருக்குது. ஸோ இது என்ன சீசன்? Fall. ஸோ ஆட்டம் சீசன். ஓகேவா? AUTUMN ஆட்டம். ஸோ ஆட்டமை தான் நம்ம ஃபால் சீசனும் நம்ம சொல்லிக்கலாம். பட் எக்ஸாக்டாக நீங்கள் உங்கள் புக்கில் வந்து ஆட்டம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டம் தான் சொல்லணும். ஸோ ஆட்டமை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டம் சீசனில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க? தசரா, ஷரத் பூர்ணிமா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே நிறைய ஸ்னோ இருக்குது, ஸ்னோமேன் இருக்குது. ஸோ இது என்ன சீசன்? Winter. ஸோ வின்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ லோரி, கிறிஸ்மஸ், ரிப்பப்ளிக் டே, குருநானக் ஜெயந்தி, பிஹு இது எல்லாமே வந்து வின்டர் சீசனில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ வாட்டர் ட்ராப்ஸாக இருக்குது. பீகாக்கில் டான்ஸ் ஆடிட்டுருக்கு. ஃப்ராகில் ஹாப் ஆகிட்டுருக்கு. என்ன சீசன்? Rainy season. ரெய்னி சீசன். ஸோ இதை வந்து ரெய்னி வந்து நம்ம மன்சூன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ மன்சூன். ஸோ மன்சூனில் வந்து என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஜென்மாஷ்டமி, ரக்ஷாபந்தன், இண்டிபெண்டன்ஸ் டே. நெக்ஸ்ட் லாஸ்ட் பிக்சர் பாருங்கள். ஷைனிங் சன் இருக்குது. ஸோ பாய்ஸ் வெட்டு தொடச்சிட்டு இருக்காங்க கர்ச்சீஃப் வச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த கேர்ள். என்ன சீசன்? Summer season. சம்மர் சீசன். ஸோ சம்மரில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது? குரு பூர்ணிமா, புத்தா பூர்ணிமா, ராம் நவமி, மகாவீர் ஜெயந்தி. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இங்கே நீங்கள் பிக்சர்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு சீசன்ஸோட மேட்ச் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீசனில் வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான் படிக்க போறீங்க. கேலண்டர் ஃபன். ஸோ எல்லார் வீட்லேயுமே நம்மளுக்கு வந்து கேலண்டர் வச்சுருப்போம். ஸோ கேலண்டரில் என்ன பார்ப்போம்? டேட் பார்ப்போம். டெய்லி என்ன டேட் அப்படின்னு பார்ப்போம், என்ன மந்த் அப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக எப்பப்போலாம் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வருதுன்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? கேலண்டர் எடுத்து தான் செக் பண்ணி பார்ப்போம் எப்பப்போ என்ன ஃபெஸ்டிவல்ஸ் வருது. ஸோ யார் யார் பர்த்டேலாம் வந்து என்னென்ன டேயில் வருது நமக்கு டேட் தெரியும். ஸோ டேட்டை போய் செக் பண்ணி என்ன டேயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுதான் கேலண்டர். ஸோ நமக்கு வந்து மந்த்ஸ் இருக்கும். ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி நமக்கு மந்த்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ அதுக்கப்புறம் சண்டே வந்து 1 டேட்னா 1, சண்டேக்கு நேரம் 1 இருக்கும், மண்டேக்கு நேரம் 2 இருக்கும். இந்த மாதிரி நமக்கு டேட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது ஒவ்வொரு மந்த்லேயும் எவ்வளோ டேஸ் இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஷார்ட்கட் மெத்தட் பாருங்கள். நீங்கள் உங்களோட ஹேண்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன் மேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த போன் மேலே நம்ம சொன்னோம்ல, இந்த மந்த்ஸுக்கெல்லாம் வந்து 31 டேஸ் இருக்கும். இந்த போனுக்கு பிட்வீனில் இருக்கிற ஸ்பேஸில் நம்ம மந்த்ஸ் சொல்லியிருப்போம்ல, அதுக்கெல்லாம் 30 டேஸ் தான் இருக்கும். இப்போ ஜான்வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 31 டேஸ் இருக்கும்.
ஃபெப்ரவரியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஃபெப்ரவரி வந்து நமக்கு லீப் இயர் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் அதை நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ மார்ச் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மார்ச்சுக்கு வந்து 31 டேஸ் வரும். ஏப்ரலுக்கு 30, மேக்கு 31, ஜூனுக்கு 30, ஜூலைக்கு 31, திருப்பி ஆகஸ்ட் வரப்போ ஆகஸ்ட் திருப்பி இங்கே தான் வருது. ஸோ அப்போது 31, செப்டம்பருக்கு 30, அக்டோபருக்கு 31, நவம்பருக்கு 30, டிசம்பருக்கு 31. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், லுக் அட் த கேலண்டர் அண்ட் ஃபில் த டேபிள். நமக்கு இங்கே கேலண்டர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, டேபிள் வந்து கீழே ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கேலண்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கேலண்டர் பார்த்தே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜான்வரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர், இந்த எல்லா மந்த்ஸுக்கும் எத்தனை டேஸ் இருக்குதுன்னு நமக்கு கேட்குறாங்க. ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பாருங்கள். ஸோ ஜான்வரி இங்கே இருக்கா? ஸோ ஜான்வரிக்கு நமக்கு 31 டேஸ் வரும். நெக்ஸ்ட்டு பிப்ரவரி, மார்ச் கேட்டிருக்காங்க, மார்ச்க்கு 31 டேஸ். நெக்ஸ்ட்டு ஏப்ரல், மே கேட்டிருக்காங்க, மேக்கு 31 டேஸ். நெக்ஸ்ட்டு ஜூலை கேட்டிருக்காங்க, ஜூன், ஜூலை, ஜூலைக்கு 31 டேஸ். திருப்பி ஆகஸ்ட் இங்கே வரும், ஆகஸ்ட்டுக்கு 31 டேஸ். செப்டம்பர் கேட்கல, அக்டோபர் கேட்டிருக்காங்க, அக்டோபருக்கு 31 டேஸ். நவம்பர் கேட்கல, டிசம்பர் கேட்டிருக்காங்க, டிசம்பருக்கு நமக்கு 31 டேஸ். அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 31 டேஸ். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாமில் கேலண்டர் கொடுத்து கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதில் பார்த்து செஞ்சிடலாம். சப்போஸ் கேலண்டர் கொடுக்காம கேட்டாங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபெப்ரவரி கான்செப்ட்க்கு வருவோம். ஸோ ஃபெப்ரவரிக்கு வந்து நமக்கு 30 டேஸும் கிடையாது, 31 டேஸும் கிடையாது. அதுக்கு பதிலாக நமக்கு லீப் இயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த லீப் இயர் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ்க்கு ஒருக்க தான் வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு 4 டேபிள்ஸ் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. சொல்லுங்கள். 1 4 is 4, 2 4 are 8, 3 4 are 12, 4 4 are 16, 5 4 are 20, 6 4 are 24, 7 4 are 28, 8 4 are 32, 9 4 are 36, 10 4 are 40. ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம எந்த இயரில் இருக்கோம்? 2024. ஸோ 2024 இருக்கோம். கரெக்டாக? இப்போ நீங்கள் இதில் லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்கள். அது 4 டேபிள்ஸில் வருதா பாருங்கள். வந்திருக்கா? 24 வந்திருக்கு. அப்போது இது வந்து லீப் இயர். ஸோ நெக்ஸ்ட்டு லீப் இயர் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 2028 தான் வரும். ஏன்னா 24க்கு அடுத்து பாருங்கள், 4 டேபிள்ஸில் பாருங்கள், 24க்கு அடுத்து என்ன இருக்குது? 28. அப்போ 2028 வரப்போ தான் அடுத்த லீப் இயர் வரும். ஸோ 2028க்கு அப்புறம் எப்போ வரும்? 32. 2032 வரும் பாருங்கள். 2032 தான் அடுத்த லீப் இயர் வரும். அதுக்கடுத்து 36. ஸோ 2036 தான் நெக்ஸ்ட் லீப் இயர் வரும். அதுக்கடுத்து 2040 தான் அதுக்கடுத்து லீப் இயர். ஸோ இந்த மாதிரி நமக்கு 4 டேபிள்ஸ் போயிட்டே இருக்கும்ல. நம்ம 10 டைம்ஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். பட் அதுக்கப்புறம் 44 48ன்னு போயிட்டே தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ நீங்கள் ஒரு இயர் இருக்குது அப்படின்னா அதில் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 4 டேபிள்ஸில் அந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது லீப் இயர், இல்லைன்னா அது லீப் இயர் கிடையாது. ஸோ இப்போ லீப் இயர் கிடையாது. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்தில் வந்து 29 டேஸ் இருக்கும். இப்போ லீப் இயர் கிடையாது அப்படின்னா அதில் வந்து ஜஸ்ட் 28 டேஸ் தான் இருக்கும். ஸோ 1 டே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் லீப் இயர்னால். இப்போ ஆக்சுவலி நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிற 2024 வந்து இந்த ஃபெப்ரவரி போய் மானிட்டர் பண்ணி பாருங்கள், 29 டேஸ் இருந்திருக்கும். கேலண்டர் எடுத்து பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு 2025 கேலண்டர் கிடச்சா போய் பாருங்கள், அதில் ஃபெப்ரவரியில் எத்தனை டேஸ் இருக்கும்? ஜஸ்ட் 28 டேஸ் தான் இருக்கும். ஏன்னா அது லீப் இயர் கிடையாது. நெக்ஸ்ட்டு லீப் இயர் வந்து உங்கள் எல்லாருக்கும் 11 இயர்ஸ் ஓல்டு இருக்கிறப்ப தான் நெக்ஸ்ட் லீப் இயர் வரும். ஐ மீன் 2028 தான் வரும். எல்லோரும் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு 7 இயர்ஸ் ஓல்டாக தான் இருப்பீங்க. கரெக்டாக? 8 9 10 11 நீங்கள் ஒரு 11 இயர்ஸ் வரப்போ தான் உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லீப் இயர் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபெப்ரவரிக்கு நம்ம ஆன்சர் எப்படி எழுதலாம்னா 28 ஆர் 29 டேஸ். ஓகேவா? அவங்க பர்டிகுலராக லீப் இயர் அதை பற்றி எதுவும் கேட்கல, காமனாக வந்து ஃபெப்ரவரி கேட்டாங்க. அதனால் நம்ம 28 ஆர் 29 டேஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கிற கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 28 டேஸ் தான் இருக்குது. பட் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஃபெப்ரவரியில். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்,
ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல். ஏப்ரலில் 30 days. மே, ஜூன். ஜூன்லேயும் 30 days. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். செப்டம்பர்லேயும் 30 days. அக்டோபர், நவம்பர். நவம்பர்லேயும் 30 days. ஸோ இது எல்லா மந்த்ஸ்லேயுமே எத்தனை டேஸ் தான் இருந்துச்சு? 30 days தான் இருந்தது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.